ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 12வது ஸ்கந்தம் பகுதி 1. இந்த ஸ்கந்தத்தில் கூறப்பட்டுள்ள விஷயம் ஆஸ்ரயம், புகலிடம். அக்னி அக்னியோடும் நீர் நீரோடும் இரண்டர கலந்து விடுவது போல ஜீவன் பிரம்மத்துடன் ஒன்றாக கலந்து வேற்றுமையின்றி இருக்கும் நிலையே ஆஸ்ரயம் என்று சொல்லப்படுகிறது. ஜீவனை பிரம்மத்திலிருந்து பிரித்து காலம் காலமாக வேறுபடுத்த காரணமாக இருந்த இந்த உலகம் என்னும் தோற்றம் கடுகளவு அனுபவத்தில் இருந்தாலும் ஆஸ்ரயம் என்பது கைகூடாது. ஆகவே உலகம் என ஒரு வஸ்து இருப்பதாக உள்ள பாவம் முழுமையாக அற்றுப்போக வேண்டும். இந்த புனிதமான பிரம்ம சம்ஸ்காரத்தை சித்தம் பெற்றால் மட்டுமே ஆஸ்ரயம் உபயோகம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இதனாலேயே ஜீவனின் லட்சியம் ஆஸ்ரயமே என்றிருந்த போதிலும் முந்தைய 11 ஸ்கந்தங்களிலும் அது பற்றி கூறாமல் இந்த ஸ்கந்தத்தில் அது வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. நூலாசிரியரான வியாச பகவான் ஆஸ்ரயத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தன்னிடமிருந்தே இந்த பொய்யான உலகம் தோன்றியுள்ளது என்றும் அது தன்னிலேயேதான் அடங்க வேண்டும் என்ற அறிவு வந்தால் இந்த அறிவு சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவாக ஏற்படுவதற்காகவே முந்தைய ஸ்கந்தங்களில் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரங்களும் கருணைமயமான பகவானின் அவதாரங்கள் குறித்தும் அவரது லீலைகளும் மன்வந்தரங்களும் விரிவாக கூறப்பட்டுள்ளன. ஏகமான ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை என்று இருக்கும்போது பலவாக தோன்றும் இவ்வுலகம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? இந்த கேள்விகளும் தன்னிலிருந்தே எழுந்துள்ளன என்னும் உண்மையை தெளிவாக உணர விடையும் அங்கிருந்துதானே எழும்ப வேண்டும். உபாதிகளற்ற ஆத்மாவின் அனுபவம் ஏற்படும் போது சொப்பனத்தில் காணப்படும் பொருட்களை போன்று மனதில் உண்டான மயக்கத்தால் தோன்றியவையே இவ்வுலகில் உள்ள பொருட்களும் என்பது மிக தெளிவாக உணரப்படும். இந்த பொய்யான தோற்றமே அஞ்ஞானம் எனப்படும். ஆத்மானுபவம் என்ற ஞானத்தின் மூலமே இது வேரோடு அழிக்கப்படும். இவ்வாறு உள்ளங்கனி நெல்லிக்கனி போன்று இந்த ஆத்ம தத்துவம் பிரகாசிக்கும் போது அதுவரை புகலிடமாக கொள்ளப்பட்ட அனைத்து வஸ்துக்களையும் நிராகரித்து எல்லாவற்றிற்கும் ஆசிரயமாக விளங்கும் ஆத்மாவை மட்டுமே புகலிடம் என்று முழுமையாக ஏற்று ஜீவன் அதிலேயே ஒன்றிவிடும். இந்த அனுபவமே ஆஸ்ரயம் என்று இந்த ஸ்கந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. இரும்பும் காந்தமும் மிக நெருக்கமாக இருந்தால் அவை இரண்டுக்கும் ஒன்று சேர்வதற்கு முயற்சி ஒன்றும் தேவையில்லை. அதுபோல சாதகனுடைய சம்ஸ்காரங்கள் வேண்டிய அளவு பக்குவம் அடைந்து விட்டால் ஆஸ்ரயானுபூதி பெற பிரயத்தனம் அவசியமில்லை. தேவையான அளவு பக்குவம் அடையாதவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அந்த அனுபூதி கிடைப்பது மிகவும் கடினம் என்னும்போது செய்ய வேண்டிய முயற்சிகள் அனைத்துமே சம்ஸ்காரங்கள் பக்குவம் அடைவதற்காகவே என்பது உறுதியாகிறது. சம்ஸ்காரங்கள் பக்குவம் அடைவதையே சித்த சுத்தி என்று சாஸ்திரங்களாலும் ஆச்சாரியர்களாலும் கூறப்படுகிறது. சித்த சுத்தி வந்துவிட்டால் ஆஸ்ரய அனுபூதி சுலபம் என்பதாலேயே இதுவரை கூறப்பட்டவைகள் அனைத்தும் சித்த சுத்தி பெறுவதற்காக மட்டுமே என்பது தெளிவாகிறது. அது வந்துவிட்டால் வஸ்துவை போதிப்பதற்கு ஒரு சில வார்த்தைகளே போதுமானது. அதனால்தான் இந்த 12வது ஸ்கந்தம் மற்ற எல்லா ஸ்கந்தங்களையும் விட அளவில் சிறியதாக அமைந்துள்ளது. மொத்தம் 13 அத்தியாயங்களை கொண்ட இந்த ஸ்கந்தத்தில் ஒரே ஒரு அத்தியாயத்தின் மூலமாக மட்டுமே வஸ்துவின் தன்மை தெளிவாக்கப்பட்டுள்ளது. பிரம்மோபதேசம் என்று அழைக்கப்படும் அந்த அத்தியாயமோ மற்றெல்லா அத்தியாயங்களை காட்டிலும் மிகவும் சிறியதாகும். இரண்டற்ற பிரம்மஸ்வரூபத்தை மிக குறைவான வாக்குகளை உபயோகித்து ஆச்சாரியர்கள் விளக்கியுள்ளனர். ஆனால் அது சித்த சுத்தி பெற்றவர்களுக்கு மட்டுமே பயன்படும். மற்றவர்கள் எத்தனைதான் கேட்டாலும் அது உபயோகப்படும் என்று கூற இயலாது. இனி நாம் விஷயத்திற்கு வருவோம். 13 அத்தியாயங்களை மட்டுமே கொண்ட இந்த துவாதச ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திற்கு இது முடிவுரையாக அமைந்துள்ளது. ஒரு நூலின் முடிவுரை என்னும்போது பல விஷயங்களை கூற வேண்டிய மரபு உள்ளதால் இந்த ஸ்கந்தத்தில் அவைகளும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. முதல் அத்தியாயத்தில் கலியுக ஆரம்பத்தில் இருந்த ராஜவம்சங்களின் வர்ணனை கூறப்பட்டுள்ளது. துவாபர யுகத்தின் இறுதியில் அவதரித்து 125 ஆண்டுகள் தனது சாநித்தியத்தால் அசத்தியம், அதர்மம் இவற்றை அகற்றி சத்திய தர்மங்களை ஸ்தாபித்து பகவான் பூமியிலிருந்து மறைந்த நாளன்று கலியுகம் தொடங்கியது. அதுவரை மிகுந்த தேஜஸோடும் ஸ்ரேயஸோடும் வளர்ந்து வந்த க்ஷத்ரிய வம்சங்களில் எவை எவை அன்று நிலை பெற்றன என்றும் அவற்றின் அரசர்களுடைய பரம்பரை எவ்வாறு வளர்ந்தது என்றும் எத்தனை காலம் அவர்கள் ஆட்சி நிலை பெற்றிருந்தன என்பதுமே முதல் அத்தியாயத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2 அத்தியாயங்களில் கலியுகத்தை பற்றியும் கலியுகத்தில் வாழ்ந்த ஜனங்களின் சம்ஸ்காரங்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது.
யுகம்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் தர்மம் கலியுகத்தில் எந்த உரு கொண்டது என்பது குறித்து மிக முக்கியமான விஷயத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளன இவ்விரு அத்தியாயங்களும். தியாகம், வைராக்கியம், நம்பிக்கை, தர்மனிஷ்டை, அதர்மத்தில் பயம், சத்தியம், அஹிம்சை, பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், ஆச்சார சுத்தி, ஆன்மபோதம் முதலிய சம்ஸ்காரங்கள் முழுவதும் அழிந்து போய் அவற்றினிடத்தில் காமம், குரோதம், லோபம், அகங்காரம், பேராசை, நாஸ்திகவாதம் முதலிய இழிவான சம்ஸ்காரங்கள் நிறைந்து மனிதர்களின் மனம் கீழ்நிலைக்கு போயிற்று. அதனால் ஆச்சார சுத்தமோ தர்மனிஷ்டையோ எதுவும் எவருக்கும் இல்லாமல் போயிற்று. ஆத்மபோதம், அதாவது ஆன்மீக நாட்டம் குறைந்து ஷரீர அபிமானம் வளர்ந்தது. தர்மம், நீதி என்னும் எல்லைக்குள் அடங்கி வாழ வேண்டும் என்ற சம்பிரதாயம், பழக்கம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. ஆத்ம தர்மங்களை விட ஷரீர தர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனால் எதை வேண்டுமானாலும் செய்ய யாருக்கும் தயக்கமே இல்லாமல் போயிற்று. இவ்வாறு அதர்மமும் அனாச்சாரமும் பெருகி நன்மை பயப்பனவெல்லாம் நாசமாகின. உலகம் முழுவதும் இவ்வாறு இழிநிலை அடையும் போது பகவான் சம்பள கிராமத்தில் கிராமத் தலைவரான விஷ்ணு யசஸ் என்ற அந்தணருடைய மகனாக கல்கி என்ற பெயரில் மீண்டும் அவதரிப்பார். வாயு வேகத்தில் செல்லும் குதிரையின் மேல் பயங்கரமான வாளை கையில் ஏந்தி உலகம் முழுவதும் சுற்றி சஞ்சரிப்பார். அப்போது அவரது குதிரையின் குளம்பின் அடியிலிருந்து எழும்பும் புழுதி பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களின் மனம் சுத்தமடையும். எஞ்சியுள்ள அதர்மிகளை தனது பயங்கரமான வாளினால் பகவான் கொன்று விடுவார். இவ்வாறு தர்மம் மீண்டும் நிலைநிறுத்தப்படும். அன்றே கலியுகம் முடிந்து கிருதயுகம் தொடங்கும் என்பதாக கலியுகத்தை பற்றி சித்தரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். என்று பூமியிலிருந்து பகவான் மறைந்தாரோ அன்றே கலியுகம் ஆரம்பிக்கிறது. பகவான் மீண்டும் அவதரித்து பூமியில் தோன்றும் நாள் கலியுகம் முடிந்து கிருதயுகம் தொடங்குகிறது என்று கூறப்படுவதால் பகவான் எங்கு இல்லையோ அங்கு, அந்த தேசத்தில், அந்த இல்லத்தில், அந்த இதயத்தில்தான் கலி பிரவேசித்து வளர்ந்து விடுகிறான் என்பதை உணர வேண்டும். பகவானுடைய சாநித்தியம் உள்ள இதயத்திலோ இல்லத்திலோ தேசத்திலோ கலிக்கு இடமில்லை. அதர்மங்களும் அசத்தியங்களும் துராச்சாரங்களும் எந்த ஓர் சக்தியின் உந்துதலால் ஆரம்பிக்கின்றனவோ அந்த சக்தியின் மைய உருவத்தையே நாம் கலி என்று அழைக்கிறோம். பகவானுடைய நித்திய சாநித்தியம் உள்ள இடத்தில் அது மலர்ந்து விரிவடைவதில்லை. காரணம் என்னவென்றால் சத்தியம், தர்மம், நல்ல ஆச்சாரங்கள், நட்புணர்வு, நம்பிக்கை, தைரியம் ஆகிய தர்மங்களுக்கு உந்துதல் தரும் சக்தியின் உறைவிடமே பகவான் அல்லவோ. இவை அனைத்தும் கலி தர்மத்திற்கு எதிர்மறையானதால் பகவத் தர்மமும் கலி தர்மமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டவை. ஆகையால் எப்படி இருட்டும் வெளிச்சமும் ஓரிடத்தில் சேர்ந்திருப்பது என்பது முடியாதோ அதேபோல் கலி தர்மமும் பகவத் தர்மமும் ஒரே இடத்தில் சேர்ந்திருக்க முடியாது. இதனால்தான் மனிதன் கலியினால் ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுவதற்கான ஒரே வழி பகவத் தர்மங்களை கடைபிடிப்பதே என்று கூறப்படுகிறது. அந்த தர்மம் உள்ள இடத்தில் கலியின் உபாதைகள் இருக்காது. பகவத் தர்மம் இல்லாத இடங்களில் கலியின் உபாதைகள் இல்லாமல் இருக்காது. இவ்வாறு 2-3 அத்தியாயங்கள் மூலம் கலி தர்மத்தை எடுத்து கூறுகையில் காலத்தின் ஸ்வரூபத்தையும் எடுத்து கூறினார். அதன் பின்னர் ஒரு சிறிய அத்தியாயத்தில் பரீட்சித் மகாராஜாவிற்கு சுகபிரம்ம மகரிஷி பிரம்மோபதேசம் செய்தார். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.